அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று ஜும்மாவுடைய தினமாக இருப்பதனால் ஒரு துவாவை கற்றுக்கொள்வது என்ற அடிப்படையில் இன்றைய துவா என்னவென்றால், ஒரு மனிதர் தூங்கிக் கொண்டிருக்கின்றார். இரவிலே தொழுகும்போது தூங்குறதல்ல, இரவிலே என்ன செய்கின்றார்? ஒருவர் தூங்கிக் கொண்டிருக்கின்றார். திடீரென்று அவருக்கு விழிப்பு வருகின்றது. அப்படி வந்தால் இந்த துவாவை நாம் ஓத வேண்டும். அதை ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால் அவருடைய பாவ மன்னிப்பு மன்னிக்கப்படும். அல்லது அவர் எழுந்து 2 ரக்காயத் ஒளி செய்து விட்டு 2 ரக்காயத்தை தொழுது துவா கேட்டால் அந்த தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதுதான் துவா. இது எல்லோரும் தெரிந்த ஒரு வார்த்தை தான். என்னவென்றால் 2 தடவை திருப்பி சொல்ல வேண்டும். முதலாவதாக லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கடுத்து அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படிங்கிற இந்த துஆ ஓதணும். இது புகாரில 1154வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை ஓதி தூக்கத்திலிருந்து எழுந்து ஒளி செய்யாமல் கூட படுத்தாலும் கூட அந்த ஒரு துவாவை கேட்டுவிட்டு மன்னித்து என்ன ரப்பிக்ஃபிர்லி, இறைவா என் பாவத்தை மன்னித்து விடுவாயாக என்று கேட்டால் அவருடைய பாவம் மன்னிக்கப்படும். அல்லது இதா தவல்லார், அவர் ஒளி செய்து ஒரு பசல்லா ரக்காத்தை 2 ரக்காத் தொழுதால் அவருடைய தொழுகை என்ன செய்யப்படும்? ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறியிருக்கின்றார்கள். இது ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தையாக தெரிந்தாலும் இதனுடைய பொருள் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், லா ஷரீக லஹு, அவனுக்கு இணை துணை எதுவும் இல்லை, லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து, அதிகாரமும் புகழும் அவனுக்கே உரியது, அதிகாரமும் புகழும் அவனுக்கே உரியது, அவன் அனைத்து பொருள்கள் மீதும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கின்றான். வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை எதுவும் இல்லை, அவன் அனைத்து லா ஷரீக லஹு லஹுல் முல்கு, அவனுக்கு அதிகாரம் புகழ் அவனுக்கே உரியது. அதற்கடுத்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் அனைத்து பொருளின் மீதும் ஆற்றல் உள்ளவன் அப்படிங்கிற இந்த வார்த்தை. இந்த வார்த்தையை திருப்பி ஒரு அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம சொன்னோம். துவா கேட்டால் அவருடைய துவா என்ன செய்யப்படும்? அங்கீகரிக்கப்படும். அல்லது எழுந்து ஒளி செய்து விட்டு 2 ரக்காத் தொழுது துவா கேட்டாலும் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும், அவருடைய துவாவும் அங்கீகரிக்கப்படும். சொல்லுங்க, என்ன துவா வேணும்? சத்தத்தை காண லா இலாஹ அப்புறம் அடுத்து இந்த துவாவை நம்ம இன்ஷா அல்லாஹ் இரவு நேரங்களில் முழிப்பு வரும் பொழுது ஓதி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம